திருப்புகழ் 713. திமிரம் ஆம் மன மாமட மடமையேன் இடர் ஆணவ திமிரமே அரி சூரிய திரிலோக தினகரா சிவ காரண பனகபூஷண ஆரண சிவசுதா அரி நாரணன் மருகோனே குமரி சாமளை மாது உமை அமளி யாமளை பூரணி குண கலாநிதி நாரணி தரு கோவே குருகுகா குமரேசுர சரவணா சகலேசுர குரவர் மாமகள் ஆசைகொள் மணியே சம் பமர பார பிரபா அருண படல தாரக மாசுக பசுர பாடன பாலித பகலேச பசித பாரண வாரண துவஜ ஏடக மா அயில் பரவு பாணித பாவல பரயோக சம பராமத சாதல சமயம் ஆர் இரு தேவத சமய நாயக மா மயில் முதுவீர சகல லோகமும் ஆசரு சகல வேதமுமே தொழு சமர மாபுரி மேவிய பெருமாளே. திமிர மாமன மா மட மடமையேன் இடர் ஆணவ திமிரமே அரி சூரிய திரிலோக தினகரா சிவகாரணா பனகபூஷண ஆரண சிவசுதா ஹரி நாரணன் மருகோனே குமரி சாமளை மாது உமை அமளி யாமளை பூரணி குண கலாநிதி நாரணி தரு கோவே குருகுகா குமரேஸ்வரா சரவணா சகலேஸ்வர குரவர் மாமகள் ஆசைகொள் மணியே சம்பமர பார பிரபாருண பாடல படல தாரக மா சுக பசுர பாடன பாலித பகலேச பசித பாரண வாரண துவச ஏடக மா அயில் பரவு பாணித பாவல பரயோக சமபராமத சாதல சமயமாரிரு தேவத சமய நாயக மாமையில் முது வீர சகல லோகமும் ஆசரு சகல வேதமுமே தொழு சமரமாபுரி மேவிய பெருமாளே சமரமாபுரி மேவிய பெருமாளே. இத்திருப்புகழ் எந்த வேண்டுகோளும் அற்ற துதிப்பாடலாக அமைந்துள்ளது. திமிரம் என்றால் இருள். ஞான விளக்கு ஏற்றாதவர் மனம் இருண்டு கிடக்கும். கலங்கிய தண்ணீரில் சூரிய பிம்பம் தோன்றாதது போல் இருண்ட மனத்தில் இறைவன் தோன்றமாட்டான். அறியாமையாகிய இருள் சூழ்ந்த மனமுடைய பெருமூடனாகிய அடியேனது இடர் புரியும் ஆணவ மல இருளை நீக்கும் ஞானபானுவே. அடியேனது இடர் புரியும் ஆணவ மல இருள் அதனை நீக்கவல்ல ஞானபானுவே. மூவுலகங்கட்கும் ஒளியை தரும் அருள் சுடரே நன்மைக்கு காரணரே நாகாபரணரும் வேத முதல்வருமாகிய சிவகுமாரரே பாவங்களை போக்கும் திருமாலின் திருமருகரே கன்னியும் பச்சை நிறமுடையவரும் அழகிய உமையும் மலமில்லாதவரும் இளமை உடையவரும் எங்கும் நிறைந்தவரும் அருட்குணங்களோடு கூடிய கல்வி களஞ்சியமும் துர்காதேவியுமாகிய பார்வதி அம்மையார் பெற்ற பாலகரே குருநாதராக ஆன்மாக்களின் இதய குகையில் வாழ்பவரே குமார நாயகரே சரவண பொய்கையில் அவதரித்தவரே உருவத் திருமேனி கொண்ட தலைவரே குரவர் குலத்தில் வந்த வள்ளி நாயகியார் காதலிக்கும் ரத்னமணியே வண்டுகள் மிகுதியாக மொய்த்து சிவந்த ஒளி வீசும் வெற்றி மாலையை அணிந்தவரே குரவர் மா மகள் ஆசைகொள் மணியே ஓங்காரப் பொருளே பேரின்பத்தை தருபவரே திருப்பாசுரத்தை பாடியவரே சந்தன குழம்பை அணிந்த அம்பிகைக்கு நாயகருடைய திருநீற்றில் மகிழ்ச்சி உடையவரே கோழிக்கொடியுடையவரே மேன்மைக்கு உறைவிடமானவரே பெருமைமிக்க வேற்படையை தாங்கிய புகழ் பெற்ற திருக்கரத்தினரே புலவர் பெருமானே மேலான யோகமூர்த்தியே ஒன்றுடன் ஒன்று பகைத்து போரிடுகின்ற பிற மதங்களை அழிக்கின்றவரே அகம்
அகப்புறம் என்னும் 12 சமயங்கட்குத் தலைவரே, தருணத்தில் உதவி புரியும் தனிப்பெரும் தகையே, அழகிய மயில் மீது எழுந்தருளி வரும் உறுதியான வீரரே, எல்லா உலகங்களும் குற்றமில்லாத வேதங்களும் தொழுகின்ற திருப்போரூரில் வாழும் பெருமிதம் உடையவரே. இந்த திருப்புகழில் வட சொற்களே மிகுதியாக பயின்று வருகின்றது. பசித, பஜித, பஜித்தல், வாரணம், திருப்தி, பகலம், மலை. பகலம் என்பது பழகம் என்று வந்துள்ளது. சமரமாபுரி மேவிய பெருமாள். ஆணவ இருளை அகற்றும் ஞானபானுவே, சிவகுமாரரே, திருமால் மருகரே, பார்வதி பாலரே, வெற்றிமாலை தரித்த தாரக பிரம்மமே, திருப்பாசுரம் பாடியவரே, சேவர் கொடியினரே, யாவரும் தொழும் திருப்போரூர் மேவிய தேவதேவரே. ஏதுபிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே, நீதி தழைக்கின்ற போரூர் தனிமுதலே, நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு. திருப்போரூர் சந்நிதி முறையிலிருந்து ஒரு விருத்தம். முருகாசனம்.